பாஜகவுடன் தற்பொழுது சமத்துவ மக்கள் கட்சி இணைந்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் சந்தோஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சந்தோஷ். நாடாளுமன்ற தேர்தலில் தற்பொழுது சமத்துவ மக்கள் கட்சி பாஜகவுடன் இணைந்திருக்கிறது. தொகுதி பங்கீடு, எந்தெந்த தொகுதிகள், எத்தனை தொகுதிகள், இதன் பிறகு கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படுமா அல்லது இதற்கு முன்னமே முடிவெடுத்து விட்டார்களா? இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சிகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய நிலையில் தற்போது நாம் பார்த்து வரும் காட்சியை போலவே சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய சமத்துவ மக்கள் கட்சி அலுவலகத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உட்பட நிர்வாகிகள் பலரும் தற்போது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் சமத்துவ மக்கள் கட்சி இணைந்து போட்டியிடுவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அக்கட்சியினுடைய தலைவர் சரத்குமார் தற்போது அறிவித்து இருக்கிறார். குறிப்பாக 2 தொகுதிகள் என்பது தொகுதி பங்கீட்டில் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றிருக்கிறது. சமத்துவ மக்கள் கட்சி தரப்பிலிருந்து திருநெல்வேலி மற்றும் விருதுநகர் தொகுதிகளை கேட்டிருந்த நிலையில் தலைமை பாஜகவிடம் கேட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பதனை கொடுக்கப்படும் என்றும் தமிழக பாஜக தரப்பில் இருந்து தொடர்ச்சியாக தெரிவித்திருந்தனர். நேற்றைய தினம் சமத்துவ மக்கள் கட்சியினுடைய தலைவர் சரத்குமார் உட்பட அவரது நிர்வாகிகள் கமலாலயத்தில் அண்ணாமலை மற்றும் பாஜக நிர்வாகிகளை சந்தித்த பிறகாக தற்போது இன்று நடைபெற்று வரும் ஆலோசனை கூட்டத்தில் சமத்துவ மக்கள் கட்சியுடன் அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் தற்போது அண்ணாமலை சமத்துவ மக்கள் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு வந்து தற்போது அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பதையும் கொடுத்திருக்கின்றனர். தொகுதி பங்கீடு எந்த தொகுதியில் உறுதியாக நிற்கிறார் என்பது பாஜக மேலிடத்தில் பேசிவிட்ட பிறகாக முழுமையான உறுதியான தொகுதியை தருவதாகவும் அண்ணாமலை தரப்பில் இருந்து தெரிவித்துள்ளதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. 2 தொகுதிகளை கேட்டிருந்த நிலையில் எத்தனை தொகுதியில் போட்டியிடுகிறது விவரங்கள் எல்லாம் பாஜகவிடம் கலந்தாலோசித்த பிறகாக தெரிய வரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ். நான் எடுத்திருக்கின்றேன், அது சாத்தியமா என்று கேட்டேன். சாத்தியம்தான். நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்களா என்றால் நான் முடிவெடுத்து விட்டேன். என் இயக்கத்தின் சகோதரனுக்கு சந்தித்து விட்டு நிச்சயமாக என் கருத்தை அவர்கள் வலுப்படுத்துவார்கள், நான் சொன்னதை கேட்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட தோழர்களை தான் நம் இயக்கம் கொண்டிருக்கிறது. ஆக தலைவன் எவ்வளியோ அவ்வளிதான் நாங்கள் என்று ஒரு ரசிகமன்ற காலம் தொட்டே பயணிக்கிற அவர்கள் என்னை தாண்டி, என்னுடைய கருத்துக்களை தாண்டி, என் மீது இருக்கிற நம்பிக்கையை தாண்டி எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்க மாட்டோம், மாற்றான கருத்தை தெரிவிக்க மாட்டாங்க அடிப்படையில் தான் இந்த முடிவை எடுத்து ஏற்கனவே நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் தான் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் சொன்ன நாங்கள் இன்று பெருமையுடன் கூறுகிறேன், இது ஒரு சிறந்த வழி. மக்கள் பணியில் நாம் தொடர்கிறோம். இந்த பயணம் சமத்துவ மக்கள் கட்சியின் முடிவல்ல, இது மக்களுக்காக நம்ம எடுக்கப்பட்ட முயற்சி, நாளை எழுச்சிக்காக எடுக்கப்பட்ட முடிவு. இது ஒரு தொடக்கம், எழுச்சியின் தொடக்கம், நம் நாட்டின் எழுச்சியின் தொடக்கம். ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்த மோடிஜி அவர்கள் நாட்டின் பிரதமராக என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடுமையான உழைப்பு, உறுதி, நேர்மை. நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், எப்படி நாம் அனைவரும் பெருந்தலைவர்களைப் போல் ஒரு ஆட்சி வராதா என்று நினைக்கும் போது இன்று அப்படிப்பட்ட ஆட்சியை தருவதற்கு ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மோடிஜி அவர்கள். ஆக நமது இயக்கம் மீண்டும் அடுத்த தேர்தலை சந்தித்து தொடர்ந்து தேர்தலை சந்தித்துக் கொண்டே போவது பதிலாக ஏன் நமது சக்தியை மற்றொரு சக்தியுடன் இணைத்து செயல்பட்டால் என்ன என்ற எண்ணம் எனக்கு வந்ததன் அடிப்படையில் தான் இன்று உங்களையெல்லாம் சந்தித்து உங்களின் பேர் ஆதரவை பெற்ற பிறகுதான் அவர்கள் வந்து அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே இன்னொரு விஷயத்தை இங்கே பார்க்கணும், ஏன்னா இந்த இடத்துல அதை சொல்லி ஆகணும். ஏன்னா பத்திரிகை சகோதரர்களிடம் 100 கேள்வி, 1000 கேள்வி, 10,000 கேள்விகள் இருக்கலாம். ஆனால் அதுக்கு காலம் இருக்கிறது, அதுக்கு பதில் சொல்ல நேரம் இருக்கிறது. ஆனால் இன்று நாங்கள் சமத்துவ மக்கள் கட்சி தலைவனாக எனக்கு ஆதரவளித்த அனைத்து மாநில நிர்வாகிகள், மண்டல அமைப்பு செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய நகர செயலாளர் அனைவரும் இங்கே மட்டுமல்ல கீழே வந்திருக்க அனைத்து சகோதரரும் சேர்ந்து தலைவர் எடுக்க முடிவுக்கு நீங்கள் கட்டுப்பட்ட காரணத்தினால், உறுதுணையாக இருப்பேன் என்று சொன்ன காரணத்தினால் நான் அவர்கள் ஏற்கனவே நான் சேர வேண்டும், இணைந்து செயல்படும் சொன்னதற்கு நீங்கள் இணங்கிய ஒரு அடிப்படையில் இப்பொழுது நான் உங்கள் முன் மீண்டும் ஒரு முறை மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்னிலையிலே எங்கள் இயக்கம் சமத்துவ மக்கள் கட்சியின் இயக்கத்தை பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைத்துக் கொள்கிறேன் என்று மகிழ்ச்சியோடு சொல்கின்றேன். இந்த பயணம் நிச்சயமாக ஒரு வெற்றி பயணமாக நமது நாட்டின் ஒற்றுமைக்காக, நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக, வருங்கால இளைஞர்களின் நன்மைக்காக. இன்னைக்கு ஒரே ஒரு கருத்தை இங்கே சொல்லணும்னு ஆசைப்படுறேன்.
இன்னைக்கு அந்த போதைப் பொருள் எப்படி நமது இளைஞர்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறது சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கெல்லாம் நாம் ஒரு முடிவு காண வேண்டும் என்று சொன்னால் மோடிஜி அவர்களால் முடியும், அதை நிறுத்த முடியும் என்பதை உறுதி கூறி, ஏன்னா வருங்கால இளைஞர்கள் 2025 அதிகமான இளைஞர்கள் உள்ள நாடு இந்தியா என்று இருக்கும்போது அந்த இளைஞர்களை சிறந்த வழியிலே வழிநடத்த வேண்டும். ஆனால் போதைக்கு அடிமையாகி விட்டார்கள் என்று சொன்னால் நமது நாட்டின் பொருளாதாரம் ஒற்றுமை பாதிக்கப்படும் என மனதில் வைத்துக் கொண்டு ஒரு வலிமையான அரசு வலிமையான ஆட்சி மத்தியில் இருக்கும்போது அது மீண்டும் 2026 நாம் தேர்தலை சந்திக்கும் போது தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று ஆட்சி பெறும் அளவிற்கு நாம் உழைப்பு இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு எங்களை வரவேற்றமைக்கு நன்றி கூறி உங்களுடன் சேர்ந்து சிறப்பாக செயல்படுவோம் என்று உத்தரவாதம் அளித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.